திரையில வந்து கேபி சுந்தராம்பாள் கதையை பார்க்குறோம். கேபி சுந்தராம்பாள் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படங்கள்லாம் பாட்டு திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு பாட்டு வரும் தெரியுமா? தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தின்னு இருந்தா அந்த பாட்டு பாடுறது இவங்க தான், கேபி சுந்தராம்பாள். அவங்கள பற்றி தான் அவங்க வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். கேபி சுந்தராம்பாள் வந்து கேபி சுந்தராம்பாள் கொடுமுடி ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து அக்டோபர் 11, 1908 பிறந்திருக்காங்களா. இவங்களுக்கு வந்து ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் உண்டு. இப்போ ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, அப்பா அம்மா இப்படி வந்து ஒரு சிம்பிளான குடும்பம். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இவங்க அப்பா இறந்தவுடனே வருமானம் நின்று போச்சா. அப்போ வந்து இவங்க குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்களுக்கு ஒரு தாய் மாமாவும் உண்டு. தாய் மாமாவோட பராமரிப்பில் இருந்திருக்காங்க. அப்போது ரொம்ப வறுமையாக இருக்கணும்னா இவங்க அம்மா வந்து இனிமேல் நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஆற்றுல போய் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சுந்தராம்பாள் வந்து சின்ன பிள்ளையாம். இப்போ இவ்வளோட சின்ன பிள்ளை. அப்போ நம்ம ஏமா சாகணும், நம்ம சாகக்கூடாது, நம்ம வாழலாமே, நான் அந்த குடும்பத்துக்காண்டி இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையான வார்த்தையை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சொல்லியிருக்காங்க. நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த நேரம் சுந்தராம்பாளோட வார்த்தை கேட்டு தான் தைரியமானாங்களாம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க என்னென்னா பெரிய ஆள்கிட்ட போய் கச்சேரியில் போய் படித்து அப்படி கிடையாது, கேள்வி நானவர்கள் தான். யார் என்ன சொன்னாலும் அப்படியே புரிஞ்சுக்கிடுவாங்களாம். அப்போ கோயில்களெல்லாம் மிஞ்சி வந்து பஜனை பாடுவாங்க தெரியுமா? இப்போ மார்கழி மாதம் கூட கோயிலில் பஜனை பாடுறது அப்படின்னு கோயில்களில் போய் நல்லா பாடுவாங்க. அப்போ இவங்க பாடுறதை கேட்கறதுக்கே ஆளுக்கு வருமா. சுந்தராம்பாள் அந்த சின்ன பிள்ளை பாடுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டியே கூட்டம் வந்துருக்கான் கோயிலில். அப்போ இவங்க வந்து ட்ரெயினில் வந்து பாடிக்கிட்டே, இந்த ஓடுங்க ட்ரெயின் அதில் டிக்கெட் எடுத்து போய் பாடிக்கிட்டே ஓட்டுக்கிட்டே காசு கேட்பாங்களாம். குடும்பத்தை வழி நடத்துறதுமே காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாடுவாங்க. ட்ரெயின் எவ்வளோ பெரிய சத்தமாக இருக்கும், ஜிகி 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 சத்தம் கேட்குமா. அந்த சத்தத்துலேயே வந்து கனத்த குரலாம். இவங்க குரல் வந்து ரொம்ப இனிமையாக, ஏன்னா கம்பீர குரல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரலாம். அந்த ட்ரெயின் ட்ராக் சத்தத்துலேயுமே வந்து இவங்க பாட்டுக்குமே ஆளுக்கு வந்து நல்லா ரசித்து அவங்களால முடிஞ்ச காசு அப்படியே போட்டிருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயின் ட்ராக்கே ஒரு நாடக கம்பெனியில் உள்ள ஒரு ஆள் வந்து அதில் பயணம் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் பயணம் பண்ணோன்னு இந்த குரல் நல்லா இருக்கே, சின்ன பிள்ளையா நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நாடக கம்பெனியில் வந்து இவங்களை சேர்த்து விட்டுருக்காங்க. நாடக கம்பெனியை சார்ந்ததுக்கு இன்னொருத்தரும் காரணமாக இருந்திருக்காரு. ஒருத்தர் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. அவரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. 2 பேர்கிட்ட உதவியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து சின்ன சின்ன கேரக்டரு, இந்த ஒருத்தவங்க நடிப்பாங்கள்ல, அவங்க கூட துணை நடிகையாக இப்படி தான் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க பாடுற திறனை பார்த்து வந்து இவங்களுக்கு பாடுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. நாடகத்தில் வந்து பாடம் வாய்ப்பு கொடுத்து பாடி பாடி நடிக்கிறது. அவங்களே தான் முந்தி வந்து மைக்கெலாம் கிடையாது, சுதந்திரம் எடுத்து முன்னக்குட்டி மைக்கு. இப்போ வந்து மேடனா என்னெல்லாம் இருக்குது, லைட் வசதி அப்படின்னாலும் மைக் கிடையாது, அவங்களே டைரெக்டாக பாடணும். அப்புறம் அதை எல்லோரும் கேட்பாங்க. அப்படி தான் முந்தி இருந்திருக்கு. அப்போ சத்தமாக பாடுவாங்க. ஆண் வேஷம், அதுக்கப்புறம் பெண் வேஷம் எல்லாமே இவங்களே பண்ணுவாங்களாம். இப்போ நல்ல தங்காள் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் தான் இவங்க வந்து அந்த நல்ல தங்காளோட மூத்த பையனாக வந்து ஆண் வேஷம் போட்டு நடித்தாங்களாம். அப்போ வந்து ரொம்ப தத்துரூபமாக நடித்தாங்க. ஏன்னா இவங்க கதையை அப்படி தானே இருந்துச்சு, இவங்களும் எல்லாருமே சாகுற மாதிரி தானே இருந்துச்சு. அந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா நடித்தாங்க. அப்போ எல்லாரும் பாராட்டியிருக்காங்க, இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண் வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க. அப்படி இவங்க புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு ஒரு கேபி கிட்டப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டப்பாவின் காதல் அப்படின்னு ஒரு பாட்டே வந்திருக்கு படத்தில். கிட்டப்பா காதல்னா அப்போ இவங்களாம் சுதந்திரம் பிறகுறதுக்கு முன்னாடியே உள்ள கதையெல்லாம். அப்போ கிட்டப்பாவும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்தவர். அவரும் 10 பிள்ளைங்க அவங்க வீட்டில், 10வது குழந்தை தான் கிட்டப்பா. அவங்களும் இதே மாதிரி அவருக்கு வந்து கேள்வி நாடகத்தினால தான் சங்கீதம் படிச்சிருக்காரு. எங்கேயும் போய் படிக்கலை, யாரும் சொல்லி கொடுத்தா கப்புன்னு பிடிச்சி நல்லா பாடலாம், 10 கெட்ட அப்படின்னு சொல்லி சுரத்தோட சூப்பராக பாடுவாங்க. அவருக்குன்னு ஒரு ரசிகை கூட்டமே இருக்குமா, அந்த மாதிரி அவர் பாடியிருக்காரு. அப்போ அவர் பாடும்போது இவங்க 2 பேரும் வந்து இப்போ நம்ம சுந்தராம்பாள் வந்து பெரிய புகழ் அடைஞ்சிட்டாங்க. நாடகம்னா இவங்க கூப்பிடுங்கப்பா அப்படின்னா இலங்கைக்கு போயிருக்காங்க. இலங்கைக்கு போகும்போது கிட்டப்பாவும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்து நாடகத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சுந்தரம்பாள்னு ஒரு பொண்ணு வரா, வந்து நல்லா நடிப்பா, அப்படின்னா தோற்று போயிடும் அப்படின்னு இவாட்ட கிட்டப்பாட்ட சொல்லியிருக்காங்க. சுந்தரம்பாட்ட என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டப்பான்னு ஒரு ஆள் வருது, அவர் ரொம்ப நல்லா நடிப்பார், நீ தோற்றுக்கப்புறம் 2 பேர்த்தையும் பயங்காட்டி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சாங்களாம். பாட்டுன்னா பாடிக்கிட்டே இருக்கணும், மேலையில் பாடி இருக்கணும். 2 பேரும் சூப்பராக பண்ணாங்களாம். அந்த ஜோடி வந்து ரொம்ப பிரபலமாக வள்ளி திருமணம் அப்படிங்கிற நாடகம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி சூப்பர் ஜோடின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்களாம். அப்புறம் வந்து
இவர் வந்து கிட்டப்பா வந்து நம்ம சுந்தராம்பாளை பார்க்கறதுக்கு போகிறாங்க. போகும்போது வந்து அவங்க மாடியிலேருந்து இறங்கி வரும்போது இவருக்கு கிட்டப்பாவை சுந்தராம்பாளுக்கு பிடிச்சிருக்கு, சுந்தராம்பாளை கிட்டப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து சுந்தராம்பாளுக்கு வந்து யாருக்குமே கிட்டப்பாவுக்கு வந்து திருமணம் ஆச்சுங்கிறது தெரிய வரல. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து கிட்டப்பா சொல்லியிருக்காரு, நான் அவங்கள கல்யாணம் முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க, ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றினாலும் சத்தியமாக கடைசி வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு கிட்டப்பா வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்களோட திருமணம் வந்து நடக்குது. இவங்களுக்கு வந்து கிட்டப்பாவுக்கு வந்து கிருஷ்ணம்மாள் அப்படிங்கிற மனைவி யாருக்குமே உண்டு. அப்போ வந்து சுந்தராம்பாள் இவங்க நல்ல முறையில் வாழ்ந்துருக்காங்க. இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒன்றும் போல 3 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. அப்போ கிட்டப்பா வந்து நம்ம சுந்தராம்பாள் வந்து ஒரு நாடகம் பார்க்கணும், கிருஷ்ணலீலா அப்படின்னு ஒரு நாடகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டப்பாட சொல்லியிருக்காங்க. வேற ஒருத்தவங்க தயாரித்த நாடகம். அப்போ வந்து நம்ம கம்பெனி இல்லாமல் வேற ஒருத்தவங்க தயாரித்த நாடகம் நீ ஏன் போகிறாங்க அப்படின்னு கிட்டப்பா சொல்லியிருக்காரு. இல்லை நான் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லி சுந்தராம்பாள் சொல்லியிருக்காங்க. சுந்தராம்பாள் போய் பார்க்க போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கோவச்சிட்டு திரும்ப செங்கோட்டைக்கு போயிட்டார். கோவச்சிட்டு வேண்டாம் வந்து 2 பேருக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனையாக வந்துட்டு அப்புறம் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இந்த நிலைமையில வந்து நம்ம சுந்தராம்பாளுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறகு. ஆண் குழந்தை பிறந்து கரெக்டாக வந்து 10 நாளையில இறந்து போயிடுது. அப்பவுமே கிட்டப்பா வந்து வரவே இல்லையா. ஆனால் என்னென்னா ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெண்ணின் காதல் வந்து புனிதமானதாக இருக்குது. ஆணுக்கு வந்து வாக்குறுதி நிறைவேற்றணும்னா அதை விட்டுருந்தாங்களா, அவங்களோட காரியம் முடிஞ்சோடனே பெண்களை வந்து கலட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சார்ந்த பெண்களே சாட்சிக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்து இவர் குழந்தைய இருந்ததுக்கும் பார்க்குறோம் இல்லையா, ஆறுன்னு சொல்லவே வருது இல்லையா. அப்போ வந்து நீ நாடகத்தில் நடிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் லெட்ரு போட்டாலும் அவர் வந்து திட்டியே லெட்ரு போடுவாராம், சந்தேகப்படுற மாதிரி. அப்போ இவங்க வந்து நீ தெரிஞ்சு தானே கல்யாணம் முடிச்சிங்க நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கருத்து போதல்கள் இப்படி வந்துட்டே இருக்கும்போது இடையில ஒரு தடவை வந்து கிட்டப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துட்டாங்க. அந்த அன்றைக்கி வந்து அப்போ வந்து சுந்தராம்பாள் தான் கூப்பிட்டு வச்சு பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் வைத்தியம் பார்த்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்காங்க. எல்லாம் குணமானவன கிட்டப்பா வந்து சுந்தராம்பாள்கிட்ட சொல்லாமலே கிளம்பி போயிட்டாராம். அப்போ இவங்களுக்கு அது ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சான். ஆனால் கிட்டப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டவர் தான் வந்து கதை கேபி சுந்தராம்பாள் வந்து பட்டாடைலாம் மிதி கட்டுவாங்களாமா. அப்போ வந்து கிட்டப்பா வந்து காங்கிரஸ் கட்சியிலோட இதாக இருந்ததுனால கலர் ஆடை தான் விட்டுவாராம். அவருக்காண்டி இவங்களும் கலர் சிலையே அடைய ஆரம்பிச்சாங்க. பட்டு சிலையெல்லாம் விட்டுட்டு காந்தி கொள்கையை ஏற்றிட்டு கலர் சேலை அப்படி தான் ஊற்றிருக்காங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, அதே மாதிரியே இவங்க பண்ணிட்டு பிரிஞ்சுட்டாங்க. பதில் பேசவும் இல்லை. அவரும் இப்படி லெட்ரு கத்தும் போதெல்லாம் இருந்திருக்கு. இவங்க கதை எப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து கரெக்டாக வந்து சுந்தராம்பாளுக்கு வந்து 25 வயசு, கிட்டப்பாளுக்கு வந்து 28 வயசில் வந்து 28ல் அவர் இறந்துட்டார். அவர் எதனால் இருந்தாலும் தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. கெட்ட வழியில் போக ஆரம்பிச்சு அப்படியே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்தோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சினிமாலேயே நம்ம நடிக்க வேண்டாம், எதுவும் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகத்தை விட்டு ஒதுக்கி இருக்கும்னு வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து காந்தி வந்து விடலை. அப்போ வந்து இப்படி பெண்கள் வந்து இப்படி அடப்பட்டு இருக்கக்கூடாது, நல்ல வந்து தனித்துவமான குரல் வர இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பாடணும், திரைப்படங்களை நடிக்கணும்னு காந்தியே போய் கோரிக்கை விட்டுருக்கு. அப்போ காந்திலாம் இவங்க வீட்டுக்கு ஒரு தடவை சாப்பிட்றதே சொல்லும்போது காந்தியை சுந்தராம்பாள் இருக்கும்போது சுந்தராம்பாள் தங்க தட்டில் காந்திக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ காந்தி சொன்னாங்க, சாப்பாடு மட்டும் எனக்கா தட்டு எனக்கா அப்படின்னு கேட்டாராம் காந்தி. அப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. உடனே அந்த ஸ்பாட்லேயே என்ன செஞ்சாலும் காந்தி அந்த தங்க தட்டை ஏற விட்டு அதை காங்கிரஸ் கொள்கைக்காண்டி கொடுத்தாங்க. இவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியே நாடகம் போட்டிருக்காங்க. அப்போ வந்து இவங்க பாடல்கள், இந்த சுதந்திர பாடல்கள் நல்லா பாடுவாங்களாம். இவங்க கணவன் மனைவியுமே இந்த சுதந்திர பாடல்கள் பாடுவாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அடிக்க வருவாங்களாம், இந்த பாட்டெலாம் பாடக்கூடாது, சிறைன்னா எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி தைரியமாக. அந்த காலத்தில் மைக்கு கிடையாது. இப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டம் காங்கிரஸ்காரங்க நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறுதியில் சுந்தராம்பாள் பாடுவா அப்படின்னு அறிக்கை விடுவாங்க. அதான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேடை பேச்செல்லாம் பேசிட்டு சுந்தராம்பாள் பாட்டுக்காண்டே காத்திருப்பாங்க ஆட்கள். அவங்க வந்து இறுதியில் வந்து வந்தே மாதிரம் பாட்டு பாடுவாங்க. அதுக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துருக்கு. அப்போ நீங்கள் வந்து அடப்பட்டே இருக்கக்கூடாது, திரும்பவும் பாட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்டதுக்காண்டி திரும்பவும் படங்கள்ல நடிக்க விருப்பமே இல்லாந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ரேட்டு அதிகமாக கேட்டால் தான் இவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க. சுந்தராமன் வந்து தாரம் அப்படின்ட்டாரா உடனே. அப்போது முதல்ல 1 லட்சம் சம்பளம் நடிகை அப்படின்னு சொன்னால் நம்ம சுந்தராம்பாள் தான். அப்போ வந்து அவங்க ஆண் வேலை விட்டு தான் ஆண் வேலை விட்டு நடிக்கிறதுக்கு சரிங்கன்னா வேண்டான்னு சொல்லுவாருன்னு சொன்னால் அவர் தாரண்டாரா. அந்த படத்தோட பட்ஜெட்டே 3 லட்சம் தானா. 1 லட்சம் கதாநாயகியே சம்பளம் வாங்கிட்டாங்க. அப்போ வந்து தமிழ் திரையுலகில் முதல் 1 லட்சம் சம்பளம் நடிகை அப்படின்னாலும் அது இவங்க தான்.
அப்புறம் வந்து அதுலேயே ஆண் வேடம் தான் நடிச்சிருக்காங்க. அந்த படம் சரியாக போகலை. ஆனால் அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்டப்பாவுக்கு ஜோடியாகவே நடிச்சோம், இப்போ யார் கூடயும் ஜோடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆன்மீகத்தில் இறங்கி துறவி போல வாழ்ந்தாங்களாம். ஆன்மீகத்தில் இறங்கி துறவி போல பட்டடிச்சு முருகர் பக்தராம். நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு தங்க வேல்லாம் பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க சம்பாத்தியம் பண்ண பணங்கள் இருக்குல்ல, அந்த பணத்தில் வந்து சுற்றி உள்ள இடத்த வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு சும்மா கொடுத்துருக்காங்க. அப்படியே அதில் அந்த ஆஸ்பத்திரியை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அதில் கூட இவங்க பேர் வைக்கவே இல்லை. ஏக்கர் கணக்கில் உள்ள இடம் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் தலைவர் உங்களுக்குலாம் பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அண்ணா அவங்க வீடு ஏன் இப்படி ஒற்றையாக இருக்குது, நீங்கள் சரி பண்ணாங்க அப்படின்னு கேட்டோடனே, நம்ம என்னம்மா பார்க்குறதுக்கு இருக்க வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போல விரக்தியாக சொன்னோடனே, எப்பேற்பட்ட தலைவர் இப்படி வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்பாட்டில் ஏக்கரில் 3 ஏக்கரில் இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்தாங்க. வீடு கட்டி அவ்வளோ தூரம் சமூக சேவைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு. ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, நம்ம காங்கிரஸ் கட்சியில் இருக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இடம் வாங்கி வீடும் கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சீர்திருத்த பாடல்கள் பாடுறது, சுதந்திரத்துக்கு முன்னோட்டியே இருந்திருக்காங்கல்ல. அப்புறம் வந்து நாடு சுதந்திரம் பெற்ற உடனே மாநிலங்களவை உறுப்பினராக முதல் பெண்மணி இவங்க தான் சொல்லலாம். சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டுருக்காங்க. எல்லாமே எல்லா போராட்டங்களும் கலந்துருக்காங்க. நாடு வந்து சுதந்திரம் பெற்ற உடனே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த முதல் பெண் உறுப்பினர் அப்படின்னா இவங்க தான். வந்து இவங்களுக்கு ஒரு வளர்ப்பு பெண் குழந்தையும் உண்டு. ஒரு பிள்ளையை தத்து எடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த பிள்ளையோடு வாழ்ந்துருக்காங்க. இவங்க மாமா எல்லாருமே இவங்க குடும்பமாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு பிறகுமே இவங்க வந்து அவர் கரெக்டாக 28 வயசில் இறந்தாராம். இவங்க வந்து கரெக்டாக 71 வயசில் இறந்துருக்காங்க. இவங்க வாங்கின விருதுகளே நிறைய, இசை பேரரசி, பத்மஸ்ரீ பட்டம், நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து இவங்களோட உள்ள திறமையால் வந்து வாழ்க்கையை விரக்தியால் முடிச்சுக்கிடலை. நம்ம நினச்ச எல்லாம் முடிஞ்சு சொல்லி அதுக்கு பிறகு நிறைய சாதனை பண்ணி எத்தனையோ அவார்டு விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் பெரும் பகுதி உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் வெளியில் தெரியலை. இவங்களுக்கு இன்னும் பேரோ புகழோ எதுவுமே கிடைக்கல. இவங்க ஊரில் செலவு வைக்கிறதுக்கு இவங்க சொந்தக்காரங்களே இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சுந்தராம்பாளுக்கு ஒரு செலவு வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை முறையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது ஒரு தப்புன்னு நம்ம சொல்லலாம். என்ன, ஆனால் இவங்க வந்து அந்த கணவர் இறந்த பிறகு வந்து எந்த ஒரு நடிகரோடையும் ஜோடி சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துறவி மாதிரி திரும்ப கல்யாணம் பண்ணிக்கல. கரெக்டாக 25 வயசுல தான் கணவர் இறந்துட்டாரு. கல்யாணம் முடிக்கவே இல்லை. ஆன்மீகம் பொது சேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வணக்கம்.